டெய்லி லைஃப்பில் நம்ம செய்கின்ற வேலையை ஈஸியாக மாற்றுறதுக்கும், தீபம் ஏற்றி வச்ச விளக்கில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் அதை எப்படி க்ளீன் பண்ணி பாதுகாக்கிறதுக்குன்னும் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில ஈஸியான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது, நாம் எதுக்காவது யூஸ் பண்ணிவிட்டு செலோ டேப் எடுத்து வைப்போம். அந்த செலோ டேப்போட எண்டு வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு எடுக்க வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த செலோ டேப்போட எட்ஜை வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பின்னு இல்லைனா இந்த மாதிரி சேஃப்டி பெண்ணை வச்சு அதில் சுற்றி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான போது அதை ஈஸியாக எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். அதே மாதிரி பெரிய டைப் செலோ டேப்பாக இருந்தால் அதில் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுலேயும் இந்த காசுகளை ஏதாவது ஒரு 2 காசோ இல்லை 1 காசோ அந்த செலோ டேப்போட எட்ஜில் ஒட்டி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து ஈஸியாக ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம எப்போதும் மாவு ஜலிக்கும் போது நம்ம ஜலிக்கிற இடத்த சுற்றி நிறைய ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் ஒரு துளி மாவு கூட வெளியில் சிதறாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி மாவை அரைச்சிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு அது மேலே இந்த ஜல்லடையை வச்சு அப்படியே திருப்பி விட்டுடுங்க. திருப்பிட்டு அந்த மாவு அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியே வச்சு நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஜலிங்க. மாவு ஒரு பொட்டு கூட வெளியில் போகவே போகாது. இது வந்து பிகினர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அரிசி மாவு மட்டும் இல்லாமல் கோதுமை, ராகி இது மாதிரி ஏதாவது வண்டு பிடிக்கிற மாவுகளை கூட இந்த மாதிரி டைப்பில் நம்ம ஜலிச்சு வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்றிருப்போம். அந்த தீபத்து விளக்கில் ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் அந்த விளக்கை எப்படி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெறும் தோசைக்கல்லில் கூட வைக்கலாம். நான் வந்து உங்களுக்கு எண்ணெய் எப்படி எந்த அளவுக்கு வெளியில் வருதுன்றதை காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சு அடிக்குங்க. கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து சூடான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எண்ணெய், அந்த விளக்குலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடான பிறகு நிமித்தி வச்சுக்கோங்க. இன்னும் சூடு ஆகலை. சூடானால் உங்களால் கையில் தொடவே முடியாது. அதுக்கு வந்து ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது இடுக்கி மாதிரி வச்சு அதை வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. தீபம் அப்போ நான் போட்ட வீடியோவில் விளக்குக்கு பின்னாடி அரிசி மாவு கலந்து பூசினா எண்ணெய் வடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இது மாதிரி விளக்கு அகல் ஏற்றும் போது அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவு எண்ணெய் வந்து இதுலேருந்து வழிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகல் விளக்கு எந்த அளவுக்கு எண்ணெயை உறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைப்லையும் நம்ம வந்து விளக்கை வந்து சூடு பண்ணி அதுலேருந்து எண்ணெயை வந்து ரிமூவ் பண்ணலாம். இதை விட வந்து தோசைக்கல் தான் ரொம்ப ஈஸியானது. ஏன்னா வந்து இதில் வந்து அகல் வந்து உருண்டு விழுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோசைக்கல்லில் நியூஸ் பேப்பர் போடாமலேயும் வச்சுருக்கேன். இதில் வர எண்ணெய்களை அப்படியே ஒரு பஞ்சு இல்லைனா ஸ்பாஞ்சு வச்சு ஒத்தி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்பாஞ்சு தான் இல்லை, ஏதாவது வந்து காட்டன் துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒத்தி எடுத்துகிட்ட பிறகு நம்ம அதை வந்து கிணத்துல போட்டு கொதிக்க வைக்கும்போது எண்ணெய் பிசுக்கே இருக்காது. பாருங்கள், இந்த ஒரு அகல்லேருந்து எவ்வளோ அளவு எண்ணெய் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்துலேயும் ஒத்தி எடுத்துகிட்ட பிறகு தண்ணியும் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியும் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோப் தூள் இல்லைன்னா நீங்கள் டிஷ்வாஷ் கழுவுற லிக்விடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த அகலெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சம் நல்ல தண்ணியில், அதாவது சில் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் காய வச்சுருங்க. நல்லா நைட்டெல்லாம் கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு அட்டை பாக்ஸில் இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அப்படியே யூஸ் பண்ணலாம் தாராளமாக. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இதுக்கு வந்து அரிசி மூட்டை கவர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா
இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தலைக்காணி உரை இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பழைய நைட்டியில் 4 பக்கமும் டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். இந்த டபுள் சைட் டேப்பு வந்து வேணும்னா ஒட்டிக்கோங்க, இருந்தால் ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மிதிக்க அந்த டேப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கும். 4 பக்கமுமே நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்ட பிறகு நடுவில் ஒரு அரிசி கவர் தான் எடுத்திருக்கேன் நான். அந்த அரிசி கவரை நடுவில் வச்சு அந்த நைட்டியை வந்து நல்லா மூடிக்கிட்டு, இப்போ நம்ம ஒட்டியிருந்த செல்லோ டேப்பை வந்து மேலே இருக்கிறத அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அழகாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும் அது. இதுக்கு வந்து நீங்கள் நைட்டி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஏதாவது குழந்தைங்களோட சின்ன டிஷர்ட் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா தலைக்காணி உரை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி அரிசி கவர் மூட்டையை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம எங்கே போட போகிறோம்னா ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி தான். இப்போ இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு இது வந்து மேட்டு வந்து சீக்கிரமாகவே காஞ்சிடும். மேலே இருக்க துணி மட்டும்தான் ஈரமாகும், உடனே காஞ்சிடும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மழை காலத்தில் நம்ம வந்து மேட்டை துவச்சி காய போட முடியாது இல்லைங்களா, அதுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து பெட்டில் இருந்து ஏதாவது சாப்பிட்டுன்னு கொண்டுட்டு அது மேலே ஈரமாக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைங்க இருந்தால் நைட்டில் உச்சா போய் பெட்டை வந்து ஈரமாக்கிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி குக்கரில் கருங்கல்களை போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம இடிக்கல் இருக்குது இல்லைங்களா, இஞ்சி பூண்டு இடிக்கிற கல், அதையும் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த குக்கரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அந்த பெட்டில் குழந்தைங்க தண்ணி ஊற்றி ஈரம் பண்ண இடத்து மேலே இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது பெட்டு வந்து காஞ்சிடும். அந்த இடத்துல எந்த ஒரு வாசனையும் கூட வராது. ஏன்னா இந்த மழை காலத்தில் பசங்க எப்போதும் பெட்டு மேலே தான் உட்காந்துருப்பாங்க. அது மேலே தான் டீ காஃபி எல்லாமே குடிப்பாங்க. அந்த மாதிரி எதனா ஊற்றிட்டா கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த மழை காலத்தில். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.